எங்கம்மா மகராஜ்
கோடாரி பல்லோடு அபார காட்சியோடு கோர ரூபத்தோடு எப்படி வராங்க தம்மா எமையோ கோயில் உண்டு அங்காளம்மா எங்களுக்கு யாரம்மா அங்காளம்மா எங்களுக்கு யாரம்மா மங்கள புண்ணியமதி வந்து மாரியம்மா கருவாரியம்மா கருவாரியம்மா பார்வதி கருமாரி உருமாரி கௌமாரி ஓம் சக்தி சிவசக்தி தவசக்தி நவசக்தி ஆதிபராசக்தி காஞ்சியிலே காமாட்சி மதுரையிலே மீனாட்சி காசியிலே விசாலாட்சி மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி மலையனூர் அங்காள பரமேஸ்வரி திருவக்கரை காளி தில்லையிலே நீலி சூடி கமாரி மாரியம்மன் செல்லியம்மன் கங்கையம்மன் நாகத்தம்மன் முத்துமாரியம்மன் கருமாரியம்மன் உருமாரியம்மன் செங்கேணீரம்மன் ஜோதிமுத்துமாரியம்மன் தண்டுமுத்துமாரியம்மன் செல்லமுத்துமாரியம்மன் செல்வமுத்துமாரியம்மன் ஏழைமுத்துமாரியம்மன் என்ற நாமக்குள் ஆதிபராசக்தி அப்படி நான் யார் எதற்கென்ற ஆவேசம் நான் யார் முண்ட கண்கள் கோரை பற்கள் பிடாரி மயிர் ராட்டிய சொருவம் அந்த சராசரத்திற்கு விஸ்வரமும் ஏன் இந்த தோற்றம் எதற்கென்ற ஆவேசம் நான் யார் நான் யார்
எல்லை காவல், எல்லை பிடாரி, நாட்டுடைய மனுடைய குலதெய்வம். அப்படிப்பட்ட சரதேவி சரணாட்சிக்கு பசி. எனக்கு தேவை ரத்தம் வேணும். இந்த உலகத்தை அழிக்க முற்பமாக தினந்தோறும் பூதகணங்கள் பிரைசோட மேல தாள வாத்தியங்கள் தாம் தாம் என்று விளங்க தீப்பந்தங்களோடு நகர்வலம் வருவது வழக்கம். இன்று சரியாக இரவு 12 மணி, ஜோதிமயமான நேரம். ஊரெல்லாம் உறங்கிவிட்டது, எங்கும் மையான அமைதி. இந்த நேரத்தில் தான் இந்த சர ராட்சசி சரதேவி நகர்வலம் வரப்போகின்றாள். அடே முருகனே! அடே முருகனே! பசி 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 என்ன தெரியலையே. இந்த நேரத்துல வந்து நம்மளை அழித்த இருக்குது என்ன காரணமா தெரியலையே. நகர்வலம் வர வேண்டும். நகர்வலம் வந்து எனக்கு தேவையான உதிரை வேட்கை நீங்கள் தீர்க்க வேண்டும். உதிரத்தை எனக்கு கொடுத்து தசை பின்னலை நீங்கள் புசிப்பது வழக்கம். இன்று சரியாக இரவு 12 மணி, ஜோதிமயமான நேரம். ஊரெல்லாம் உறங்கிவிட்டது, எங்கும் மையான அமைதி. இந்த சர ராட்சசிக்கு அகோர பசி, உதரதாகம், உதிரை வேட்கை. இன்று நகர்வலம் வர வேண்டும். நீங்கள் புறப்படுங்கள். கீழ் திசை கிழக்கு நோக்கி புறப்படுங்கள். இறையோடு திரும்புங்கள். புறப்படு. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடமரசாமி. கோட்டையை விட்டு வேட்டைக்கு போகும் சுடமரசாமி. சுடமரசாமி எல்லை காலியாக சிலை வடிவத்தில் பார்த்தேன். ஆனால் உண்மை காளிகா தேவி என்னுடைய மேடையில் என்னுடைய கிராமத்தில் பார்க்கணும்னு சொல்லிட்டு அம்பாளுக 101 ரூபாய் அருமை அண்ணார். இந்த வேடம் அணிந்திருந்தால் என்னுடைய பிள்ளை, வேடம் கடந்து விட்டால் நான் செல்வம், அவர் என்னுடைய அண்ணன். அப்படிப்பட்ட ஆதிநாராயணன் சொல்லக்கூடிய நாட்டாண்மை சொல்லி சேர்க்கிறாளே அம்பாளுக்கு 101 ரூபாய் அன்பு காணிக்கை மடிகாணிக்கை வழங்கிய என் அன்னார் வாழ்வில் அனைத்து அன்னைகளையும் பெற்று நோயற்று வாழ வேண்டும். நமச்சிவாய நமோ நாராயணா. வாழ்க வளமுடன். கிழக்கு நோக்கி புறப்பட்டாய், ஆகாரம் இல்லை, பரவாயில்லை. மேற்கு நோக்கி புறப்படு, இறையோடு திரும்ப. கீழ் திசை மேல் திசை 2 திசையிலும் குதிரை வேட்டை கிடைக்கவில்லை, பரவாயில்லை. தென் திசை தெற்கு நோக்கி புறப்படுங்கள். மூன்று திசையிலும் ஆகாரம் எங்குமே கிடைக்கவில்லை. சக்திக்கு வந்த சோதனை. சரி, இனிமேல் நகரத்தின் எல்லை சுற்ற போவது கிடையாது. எனக்கு தேவையான இலையை நானே தேடிக்கொண்டேன். எனக்கு இங்கே இருக்கிறது. உண்மைதான். எனக்கு நவகோடி பூதங்கள், நவகோடி பூதங்களில் தலைமை பூதன் நீதானே. இன்று உன்னை கொன்று உன் உரத்தை
யாவென்று புசித்து தாயே என் பசியை தீர்த்துக் கொள்ள போகிறேன். தாயே வேணும் தாயே எனக்கு நீதாண்டா என்று படி. தாயே எப்பா தாயே என்ன மண்ணாச்சுக்கம்மா என்ன மண்ணாச்சுக்கம்மா எத்தனை வண்டி அடிக்க சொல்றோம் அம்மா ஆத்தாக்கிட்டே மண்ணு அடிச்சுக்கிட்டு இது புல்லா ஊர சதையம்மா நீ இத புசிச்சா ஒரு பசி அடங்காது தாயே தாயே, அவன் ஏமாத்துக்கிறான். அவன்கிட்ட பார்த்து கணக்குல இருக்குது ரத்தம். தாயே, உனக்கு யாத்தா மாதிரி உடம்பு இருக்குது தாயே எனக்கு ஏற்ற மாதிரி உடம்பு இருக்கு. திட்டமா சேதா இருக்கும் அப்படியா? உனக்கு முக்கியமானது ரத்தம் உயிர் தான் அந்த பூரம் எங்கே இருக்கு? உலகத்து மேல தாயே குத்து, உதரத்தை எடுத்துக்க. Don't care. Don't care. என்னென்னமோ பேசுறேன். ஆமா, என்ன குத்த போறேன். குத்திக்கோ, குத்திக்கோ, உதரத்தை எடுத்துக்கோ. என்ன குத்திட்டா 3 லட்சம் சுவாகா. என்ன 3 லட்சம்? கம்பெனியில வாங்கி இருக்கிறது இன்னும் 1 லட்சம்? அது தனி. ஏன் அது தாயே 3 லட்சம் தனி. 1 லட்சம் தனியா வாங்கினாரு. அது தனி, அது வேற கணக்கு. அது பணம் இல்ல. அது காசுதான். செத்த 4 லட்சம் வாங்கினதாண்டா. சரி, 4 லட்சமா கூட வச்சுக்கலாம். சுவாகா. அப்ப நீ செத்துட்டா 4 லட்சம். சுவாகா. இந்த கலைமன்றம் முன்தொகை வாங்கியிருக்கிறேன். ஆமா. அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆ, குற்றம் போறது யாரு? காளி. சாவ போறது யாரு? தென்னரக்கணும் வெங்கடேசன். பபுன்னு சம்மன். பபுன்னு வெங்கடேசன். ஆமா. காளிகாதேவி குத்த போறான். ஆமா. பபுன் சாவ போறான். ஆ. பணம் கொடுத்தது யாரு? செல்வம். பணம் வாங்கியது யாரு? வெங்கடேசன். பணம் கொடுத்தா பணம் வாங்கிக்குவாரு. ஆ. எனக்கு தேவை ஒரு ரத்தம். இருந்தாயே வெங்கடேசன் சேர்த்துட்டா செல்வம் எப்படி பணம் வாங்குவாரு? அதுதான் எனக்கு சந்தேகம். எப்பா, என்ன என்ன பாருங்க, பாருங்க கை. ஒண்ணு இல்ல ஏமா அவனை கொன்று அப்போ பாண்ட கையெழுத்து போடுகிறேன் அப்படின்னு நீ சொல்ற. ஆமா 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 பாண்ட அப்படியே பத்திரமா வச்சுக்க. ஏரி வேலைக்கு வரும். ஏறி வந்து நடுவாரி போட்டதுக்கு. எந்த பாண்டு ஓ, அது பத்திரமா இருக்கட்டும். இப்படி எல்லாம் தெரிஞ்சுதான் நானு புண்ணியக்ஷேத்திரம் குமராபாளையம் அழகான கிராமம் தேவகி செல்லக்கூடிய அருமை அம்மாவின் திருப்பெயராலே இந்த காளிகாதேவிக்கு 5 ரூபாய் அன்பு காணிக்கை. அன்பு காணிக்கை எங்கள் தாயின் வாய்க்களே ஆண்டவன் இதுவரை ஜீவன் என்ற ஆயுள் அம்மையாருக்கு வேண்டியாலும் சுகமா இருக்க வேண்டும். அமைச்சவன் நமோ நாராயணா வாழ்க. உழைக்க வேண்டிய உள்ளம் படைக்கணும். அருமையான உள்ளம் படைத்த புண்ணிய கஷேத்திரம் நம்முடைய தாய் கிராமம் இந்த குமராபாளையம் அழகான கிராமம். சென்றாண்டு மாசி முகூர்த்தத்துக்கு வந்தோம். இந்த ஆண்டு மாசி முகூர்த்தத்துக்கு வந்திருக்கின்றோம். 2 இரவாக நாடகம். நம் கலை மீது கலை உள்ளத்தின் மீது அழகாக பற்று கொண்டு இந்த கிராமத்தை சேர்ந்த தலைவர் தர்மகர்த்தா நாட்டாண்மைகள் அன்பு இளைஞர் பெருமக்கள் அன்பியுடனே தாய் இந்த சக்தியின் அம்சம் எடுத்து தாய் உள்ள சேர்ந்து நம்மளுக்கு 2 இரவு அப்படிப்பட்ட இந்த கிராமத்தின் சார்பாக இந்த அம்பாளுக்கு மடிகாணிக்கு 100 ரூபாய் அன்பு காணிக்க இந்த கிராமம் மென்மேலும் சிறப்புற்று வாங்கி கருத்து வேறுபாடு மன வேறுபாடு இன்றி ஒற்றுமை உணர்வோடு ஆண்டுகளும் நம்முடைய கிராம தேவதையின் மனதை மிக வைத்தால்தான் நம் குடும்பம் நன்றாக வாழ முடியும். அது ஐதீகம். அப்படிப்பட்ட இந்த புண்ணியக்ஷேத்திரம் நீண்ட ஆயுள் பண்ணி நிறைந்து வாழ அமைச்சர் நமோ நாராயணா வாழ்க வளமுடன். என்ன ஆமா நீ இப்படி தான் சொல்லலாம். வீட்டுல எழுதி வாங்கிக்கணும். வீட்டை எழுதி வாங்கிக்கிறியா? எழுதி வாங்கிட்டேன். எனக்கு வீடு இருந்தாதானே. ஏன்டா நாங்க கோயில் ஒருத்தர் குடிச்சு போட்டுக்கிறேன். வரம்போக்குல ஆமா, எனக்கு வீடு யார் வீட்டையாவது காட்டி உங்ககிட்ட நான் பணத்தை வாங்கிக்குவேன். என் வீடு எங்க? இந்த கோயிலுக்கு மதுரை சொல்லுகிற அது ஓரமா ஒரு 5 கழி இருந்தா போறோம். அப்படி 200 மாதிரி போட்டு அதுல இருப்பேன் நான். இந்த வருஷம் திருவிழா பண்ணாங்கன்னா என் வீட்டை பிரிச்சுக்கிடுவாங்க. பிரிச்சுட்டு அவங்க திருவிழா பண்ணிட்ட உடனே எடுத்து 4 கழி எடுத்து போட்டு பேப்பர் போட்டுருவேன். துணிக்க நான் எழுதி வாங்கிக்க. இனிமேல் உங்க நம்பி பேச முடியாது. தாயே பசி, தாயே தாயே பசி. பசி கவலை வேண்டும்.
4 திசைகள், ஆமா 8 திக்குகள், 16 16 கோணங்கள். கீழ் திசை, மேல் திசை, தென் திசை 3 திசையும் கிடைக்கல. இருப்பது வடதிசை. வடக்கு நோக்கி நானே புறப்படுகின்றேன். என் இடையை நானே தேடிக்கொள்கின்றேன். அப்படி தேடிக்கொண்டு உதரத்தை நான் புசித்து தசை அப்ப வந்தால் புறப்படுங்கள். சக்தி சரவணா, சக்தி சரவணா, அழகான ஒரு நாமதேயம் சக்தி சரவணா. பேர் என்ன? சக்தி யாரு? சக்தி யாரு? நீங்க சக்தி, சக்தி சரவணன் பேரு. சக்தி யாரு? நீங்க அவங்க இல்ல, உள்ள அம்மா தான் சக்தி. சரவணன் யாரு? சக்தியின் பிள்ளை முருகன். தாயின் பெயரையும் பிள்ளையின் பெயரை சேர்த்து வச்ச சக்தி சரவணன் நல்ல ஒரு நாமதேயம். நீண்ட ஆயுதத்துக்கு நிறைந்து வர நமச்சு வர போனாருன்னா வாழ்வான். காமேஸ்வரி பேராளி அம்பாளுக்கு 50 ரூபா. சத்தியமா தருவேம்மா. அவன் என்ன திட்ட கூடாது, அடிக்க கூடாது, சொல்ல கூடாது. ஆத்தாவுக்கு மன்னிக்கும் பக்குவம். ஏனென்றால் நான் உன் பிள்ளை அல்லவா? தாயே, முதல் வரம் என்ன வரம்? எந்த ஊர் போனா போய் கறி போறானே அம்மா, அது சூடுல கட்டி வந்துடுது. இனிமேல் இந்த ஊருக்கே வந்தா கூட அதிகமா ஆசைப்பட மாட்டேன். ஒரு ஆளுக்கு 6.5 கிலோ ஆட்டுக்கறி மட்டும் போடச்சிருக்கு. 1.5 கிலோ ஆட்டுக்கறி. ரெண்டாவது வாரம் காந்தி ஜெயந்தியான கூட ஒயிட் சாப்பிடலே கொடுக்குறாங்க. நாடகம் வச்சுட்டா அதை போலாம ஒருத்தர் ஆட மாட்டேன். வேலை வருது அம்மா. ஏமா 3வது வாரம் முக்கியமான வாரம், அது எனக்கும் தேவை. உட்காந்து பங்காளிகளுக்கு தேவை. பொம்பளைங்க கேட்டா இல்லைன்னு சொல்லணும். ஆமா இருக்குதுன்னு சொல்லணும். ஆச்சு பாயிடுமா ராகவேந்திர மேடம் மட்டும் வேணுக்குதா திண்டி வந்து 2000 ரூபாய் டீசல் போட்டேன். இந்த ஊர் வரத்தவங்க காலாயிடுச்சு அம்மா. அதனால இன்னைக்கு காலையில 2000 ரூபாய் டீசல் போட்டா இன்னும் 160 ராத்திரி நாடகம் இருக்குது. அந்த 160 ராத்திரி 2000 ரூபாய் டீசல்லே ஓடணும். பிள்ளை இல்லவா? என் பிள்ளை நீ எதனா கேட்ப. கோயில்ஸ் கடை, ஆன்ஸு, ஆட்டுக்கறி, கோழிக்கறி, செத்துவடி அகோர பசி 3 திசை ஏமாற்று. வடதிசை வடக்கு நோக்கி புறப்படுகின்றேன். தேவையான நானே ஏற்றுக் கொள்கிறேன். வருகிறேன். ஓம் நமச்சிவாய. என்ன ஆச்சரியம்! வடக்கு நோக்கி புறப்பட்டு வருகின்றேன். இறை எங்குமே கிடைக்கவில்லை. விடமாட்டேன். பசி, அகோர பசி.
உணர்ந்து விட்டேன். இந்த திக்கு நோக்கி சென்றால்தான் இறை கிடைக்கும் என்று என்னுடைய ஞானத்தில் வந்து விட்டேன். இந்த திக்கு நோக்கி வருகின்றேன். இறையை நானே தேடிக்கொள்கின்றேன். வருகிறேன். நாங்க நடிக்கிறதோட நீ நடிக்கிற பாரு சொல்லி நடிப்பேன். பயம் ஒரு பக்கம், சிரிப்பு தெரியாம ஆத்தா மேல பயம் இல்லை இருக்குதா? பயம் இருக்குதா? பேருங்க சக்தி முருகன். அருமையான பேர் சக்தி சரவணன், சக்தி முருகன். அப்படி என் பிள்ளை பேர் சொல்ல நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. சந்தோஷம். என்ன படிக்கிற? சக்தி முருகன் பெயராலே அம்பாளுக்கு அன்பு காணிக்கை. வாழ்க வளமுடன். காமெடி பண்ணும்போது காமெடி பண்ண சிரிக்கணும். தாத்தா வந்து ஆடும்போது சிரிக்கிறது, கத்ததான் இருக்கக்கூடாது. புரியுதா? காமெடி பொங்கல் ஆடும்போது சிரிக்கலாம். பபுன் அடி வாங்கும்போது, வில்லன் அடிக்கும்போது. காளிகா தேவி மேலே ஆடும்போது இலக்கணம் பண்றது, சிரிக்கிறது, ஆஹா ஓஹோ நான் பேசுறது கூட பேசுறது கூடாது. புரியுதா? எந்த ஆத்தாளுக்கு விழா பண்றியோ அந்த ஆத்தாள் மனசுக்குள்ள நம்ம ஆன்மீக உணர்வோடு செயல்படணும். புரியுதா? அதனால தயவுசெய்து அங்கதான் பேசிட்டு இருக்கீங்க, அவங்களே சொல்றேன் நான். அதனால அந்த சத்தம் இருக்கக்கூடாது. பிடிக்கலன்னா எழுந்து போயிட்டே இருக்கணும். எல்லாம் பக்தி உணர்வோடு பார்க்கணும். சரிதானா? ஓம் சக்தி சிவாய வாழ்க. உதிரதாகம் ஏற்றி விட்டது. உதிர வேட்டை சபாஷ். நரவாடை வீசுகின்றது. நரவாடை திக்கு நோக்கி நெருங்கிவிட்டது. இந்த திக்கில் தான் உதிரம் இருக்கின்றது.